bright VSK physics நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு சொன்னா today I will go to discuss 11th standard physics last 5 mark 1 point example 1.15 அப்படிங்கறதுல the obtain an expression for time period t of a simple pendulum. The time period t depends upon the mass of the bob. Second one L, length of the pendulum. Third one G, acceleration due to gravity. It is the place where the pendulum is suspended. K is constant. Value கொடுத்தாச்சு. நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா k is equal to 2 by கொடுத்தாச்சு. அதாவது தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவை பரிமாண முறையில் எவ்வாறு பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுல k என்பது மாறிலி, k னுடைய மதிப்பு 2 by என கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட். இப்போ நம்ம இந்த 5 மார்க் எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்றது பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டைம். அப்ப டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் m அதாவது டைமென்ஷனல் எக்ஸ்போனன்ட் பவர் அத பேஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா m பவர் a l பவர் b g பவர் c அப்படின்னு எழுதலாம். அப்போ t is directly proportional அதாவது ஒரு தனி ஊசலினுடைய நேரம் டைம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த பெண்டுலம், லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதை சார்ந்து அமையும். அதாவது தனி ஊசலினுடைய அலைவு நேரம் அப்படின்னு மூளை பொறுத்து அமையும். அப்போ நம்ம பேசிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் படி பவரை பொறுத்து எப்படி எழுதலாம் அப்படின்னா m பவர் a l பவர் b g பவர் c ன்னு எழுதலாம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி இதை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் k அப்படின்னு கொடுக்க போறேன். அப்போ t is equal to k. இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து m பவர் a l பவர் b g பவர் c ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். என்ன சார் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா t equal to k. mங்கிறது மாஸ்ங்கிறது இங்க ஸ்மால், இங்க வந்து கேபிட்டல் m பவர் a. Lங்க லென்த், லென்த்துக்கு L தான். அப்ப கேபிட்டல் L பவர் B. கிராவிடேஷனல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா LT பவர் -2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய பவர் C. இது தெரிஞ்சிருந்தா ஈஸி. ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் 1க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பிசிக்ஸ்ல பேசிக் இண்டிபெண்டன்ட் குவாண்டிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த மூணை பொறுத்து தான் அமையும். என்ன சார் அப்படின்னா MLT மாஸ், லென்த், டைம். அப்ப நமக்கு என்ன இருக்குங்க அப்படின்னா t மட்டும் தான் இருக்கு. எது இருக்கோ அது பவர்ல 1 இருக்கு அர்த்தம். எது இல்லையே எக்ஸ்போனன்ட் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 0. அப்ப நமக்கு என்ன பண்றோம் MLT இருக்கு. இந்த பக்கத்துல இல்ல, லெஃப்ட் சைடுல. அப்ப என்ன பண்றீங்க எது இல்லையோ m பவர் 0 ன்னு கொடுங்க. l பவர் 0 எது இல்லையோ l பவர் 0. பவர் ஒண்ணுமே இல்லைன்னா 0 இருக்கு அர்த்தம். இப்ப t இருக்கு t பவர் 1. இத மூணுத்தையும் நீங்க வந்து பேசிக் குவாண்டிட்டி எதுனால இதுக்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்ப k இப்ப பாருங்க m பவர் a l, இங்கேயும் ஒரு l இருக்கு, இங்கேயும் ஒரு l இருக்கு. இதனுடைய பவர் b, இதனுடைய பவர் c. அப்படியே சேர்த்து எழுதுங்க lb plus c. ஓகே. இதனுடைய பவர் -2, இதனுடைய ஹோல் பவர் c. உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க t பவர் -2c. இப்போ நான் என்ன பண்ண போறேன் இண்டிவிஜுவலா தனித்தனியா ஈக்குவல் பண்ண போறேன். m பவர் 0 m பவர் a னாலையும் l பவர் 0 l பவர் b plus c னாலையும் t பவர் 1 t பவர் -2c னாலையும் ஈக்குவல் பண்ண போறேன், சமப்படுத்த போறேன். இப்போ பாருங்க m பவர் 0 equal to m பவர் a. அப்போ இந்த பவர் இதுக்கு ஈக்குவல். அப்போ a equal to 0. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் a னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் l பவர் 0 equal to l பவர் b plus c. அப்போ இந்த பவரை இதுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. b plus c equal to 0. நமக்கு வேல்யூ கிடைக்கல. ஈக்குவேஷன் நம்பர் 4. ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் t பவர் 1 equal to t பவர் -2c. அப்போ -2c equal to 1. அப்போ நமக்கு என்ன வேணும் இப்ப c is equal to -1/2. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு c னுடைய வேல்யூ கிடைச்சு போச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 5.
இப்போ நான் என்ன பண்ற போறேன், இந்த c னுடைய வேல்யூவை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், 4 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 5 ஐ எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், 4 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப நம்ம 4 என்ன நமக்கு b plus c equal to 0. அப்போ c னுடைய வேல்யூ என்ன, b அப்படியே இருக்கட்டும், பிளஸ் அப்படியே இருக்கட்டும். c னுடைய வேல்யூ -1/2 equal to 0 கொடுத்தாச்சா. இப்போ நமக்கு b னுடைய வேல்யூ என்ன வேணும், இப்ப b equal to என்ன ஆயிடும், மைனஸ் வந்தா நம்ம பிளஸ் ஆயிடும், b equal to 1/2. நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, b னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ a னுடைய வேல்யூ தெரியும் 0, b னுடைய வேல்யூ தெரியும் 1/2, c னுடைய வேல்யூ தெரியும் -1/2. அப்போ ஈக்குவேஷன் a b c, அதாவது the substituting the value a b c in equation 1 எதுல கொடுக்குறீங்க, 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. எதை, a b c வேல்யூ 1 ல கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறோம் பாருங்க, 1 என்ன, t is equal to k m power a, m power a ங்கிறதுடைய வேல்யூ என்ன, 0. அப்ப m power 0. அதே மாதிரி l என்ன நமக்கு தெரியும், b னுடைய வேல்யூ தெரியும் 1/2. g c னுடைய வேல்யூ தெரியும் நமக்கு -1/2. ரைட், இத எப்படி எழுதலாம் பாருங்க, t is equal to k, நமக்கு ஆல்ரெடி தெரியும் m power 0 அப்படினா வேல்யூ 1, அதை கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நமக்கு என்ன ஆயிடும், இந்த l பவர் 1/2 g பவர் -1/2, இந்த g பவர் -2 கீழே வந்து அப்படினா +1/2 ஆயிடும். அப்ப எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னீங்கன்னா, l பவர் 1/2 அதே மாதிரி g பவர் இந்த மைனஸ் கீழே வந்ததுன்னா பிளஸ் ஆயிடும். அப்ப நம்ம இப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் t is equal to k, இந்த 1/2 அப்படிங்கறது காமனா நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னீங்கன்னா, அதாவது l/g whole power 1/2 அப்படி எழுதலாம். அப்ப t is equal to k பவர் 1/2ங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா ரூட் ஆயிடும். root of l/g, k னுடைய வேல்யூ தெரியும் உங்களுக்கு, k is equal to 2 pi root of l/g. நம்ம இதுதான் உங்களை நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிம்பிள் பெண்டுலத்தினுடைய டைம் அப்படிங்கிறதுக்கான அந்த நேரம் அப்படிங்கிறத எப்படி வந்து பரிமாண முறையில் பெறுறது, டைமென்ஷனல் அனாலிசிஸ் படி எப்படி டெரைவ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம்னா t is equal to 2 by root of l/g அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த வாய்ப்புகளை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள். மாணவர்களே, வெற்றியோ தோல்வியோ எதுவாயும் உன் கடமையை நீ செய். யார் பாராட்ட விட்டாலும் பரவாயில்லை, உனது திறமை வெளியாகும் அன்று அனைவரும் உன்னை மதிப்பார்கள். கவலைப்படாதே, படித்து கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம் மாணவர்களே.